ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன ஆக்க போகிறோம்னா கறி செய்ய போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிருக்கேன். ஓகேவா, நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, வெந்த இலைன்னு சொல்லுவாங்க, அது பட்டை, ஏலக்காய், கிராம்பு. ஓகேவா, ஒரு 3 பண்டாரி வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஓகேவா, அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு இருந்தாப்பில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் வந்து சீரகத்தூள், பெருஞ்சீரகம், மல்லித்தூள், மஞ்சள்தூள் மற்றும் வத்தத்தூள் எல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கோம். அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து தான் வச்சுருக்கோம். இது இருந்தாலும் நம்ம தாளிசத்துலேயும் கொஞ்சம் போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். ஓகேவா, அந்த சைடு ரசம் வச்சாச்சு, இங்கே சாப்பாடு வச்சாச்சு. இங்கே இப்போ கறி, இது வந்து கலரி கறி. இது எங்கள் ஊரில் இது ஸ்பெஷல் தான். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் கொஞ்சம் நல்லா இதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடுறதுக்கு நல்லா இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து இது சொல்லலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து ரசம், கலரி கறி, கத்திரிக்காய் பருப்பு. இது வந்து எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமான ஜிம்மா நாள் அன்றைக்கி நாங்கள் எப்பவும் வீட்டில் கறி தான் செய்வோம். அப்போ நம்ம இது செய்கிறது. அதோடு இந்த கறியும் ஊற்றிடுவோம். ஓகேவா, போட்டு கிளறி விட்டுடணும். தண்ணிலாம் விடக்கூடாது, ஏன்னா இது வந்து எண்ணெயிலே வந்து இதாகும். கொஞ்சம் நான் வந்து முந்திரி, பாதாம் வந்து அரைக்கும் போது அந்த பேஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றினா மட்டும் போதும். மற்றபடி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது நல்லா சுருண்டு வந்துடும். 2 கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் மணத்துக்கு தண்ணி அலசி விட்டாச்சு. விசில் வந்துட்டு சாப்பாடு. இப்போ இது மட்டும் விசில் மட்டும் போட்டுக்கணும். இது கரெக்டாக வரும். இது வந்து நம்ம பாதிக்கு வந்து நுரையீரலும் ஈரல் போட்டு அதை வேக வச்சுருக்கோம். இஷான்குட்டி பேபி இருக்காமல, அவங்க பாபி, குட்டி பாபிக்கு நல்லா வச்சேன். ஓகே.